அறநிலையத்துறை நிதியில் கல்லூரிகள் தொடங்குவது தொடர்பாக எடப்பாடி பழனிசாமியின் பேச்சுக்கு அமைச்சர் சேகர் பாபு அளித்த பதிலை தற்பொழுது பார்க்கலாம். என்னை பத்தி பேசுறார். அறநிலையத்துறையிலிருந்து பணத்தை எடுத்து கொடுத்தா எடப்பாடி பழனிசாமி கொதிக்கிறார். அறநிலையத்திலிருந்து நீங்க எடுத்து கொடுக்கணும் வேண்டாம்னு சொல்ல, ஆனா அதனால மாணவர் பாதிக்கப்பட்டுருவாங்க. மாணவருக்கு தேவையான திட்டத்தை முழுமையான நிதி அறநிலையத்துறையிலிருந்து கிடைக்காது. ஏன்னா கல்லூரி வளர வளர கட்டடம் தேவை, அதுக்கு பல பிரிவுகள் புதுசு புதுசா உருவாக்க வேணும். அரசாங்க கல்லூரியா இருந்தா அனைத்து கிடைக்கும், ஆனா அறநிலையத்துறையில் இருந்தா நிதிகள் பெறுவது சிரமம், மாணவர்கள் பாதிக்கப்பட்டுவாங்க. மாணவர்கள் பாதிக்க கூடாது என்பதற்குத்தான் இதை நாங்கள் சுட்டிக்காட்டினேன். அப்படிப்பட்ட நிலைமை அறநிலையத்துறையில் துவக்கப்படுகின்ற கல்லூரிக்கு வரக்கூடாது என்ற உன்னத நோக்கத்தோடு, உயர்ந்த நோக்கத்தோடு, மாணவனுடைய எதிர்காலம் கருதி அரசு கலைக்கல்லூரி துவங்கள் என்றுதான் சொன்னனே ஒழிய வேண்டாம் என்று சொல்லவில்லை. உங்களை போல் ஏமாற்றுகின்ற கட்சி அதிமுக கட்சி இல்ல, மாணவர்கள் மீது அக்கறை கொண்ட கட்சி அதிமுக கட்சி. நேற்றைக்கு முன்தினம் அறநிலையத்துறையின் சார்பில் கல்லூரிகளே தொடங்கப்படக்கூடாது என்றார். கடுமையான எதிர்ப்பு ஏற்பட்ட பிறகு அறநிலையத்துறை சார்பில் நான் கல்லூரிகள் வேண்டாம் என்று சொல்லவில்லை, அரசு சார்பிலே கல்லூரிகள் தொடங்கினால் ஏற்புடையதாக இருக்கும், அனைத்து வசதிகளும் கிடைக்கும் என்று சொன்னார். பூனை கண்ணை மூடிக்கொண்டால் பூலோகம் இருண்டு போனதாக நினைக்கும் என்பால் அதுபோல் அவருக்கு நாட்டு நடப்பே தெரியவில்லை. அவரை எடப்பாடி பழனிசாமி என்று அழைப்பதை விட பல்டி பழனிசாமி என்று அழைக்கலாம்.